தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் சரவணன் அமைச்சராகின்றார். விஜய் சரவணன் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் நடிகர் விஜயை பார்த்துதான் வாக்களித்தார்கள். விஜய் நிறுத்திய வேட்பாளர்களை பார்த்து வாக்களிக்கவில்லை. விஜய் நிறுத்திய வேட்பாளர்களை பார்த்து வாக்களித்தார்கள் என்று சொன்னால் 50 தொகுதிகளில் கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காது. ஏனென்று சொன்னால் விஜய் நிறுத்திய வேட்பாளர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி உடையவர்கள். அந்த வகையில் தற்பொழுது விஜய் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அலப்பறை செய்துள்ளார். அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்றவர் விஜய் சரவணன். தற்பொழுது தஞ்சாவூர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது தனது நண்பர்களுக்கு மது விருந்து அளித்தார். அப்பொழுது மது பாட்டிலுடன் அவர் போதை தலைக்கேறி தண்ணி தொட்டி தேடி வந்த என்ற பாடலுக்கு நடனமாடுகின்றார். இது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சாவூர் தொகுதி எம்எல்ஏ விஜய் சரவணன் மது பாட்டிலுடன் போதை தலைக்கேறி நடனமாடுவது வைரலாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தாவேகா தலைமைக்கு இந்த செய்தி சென்று அடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் நடிகர் விஜய் அமைக்க உள்ள அமைச்சரவை பட்டியலில் விஜய் சரவணன் பெயரும் உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் விஜய் ஏற்கனவே அமைச்சரவை பட்டியலை தயார் செய்துள்ளார். அந்த பட்டியலில் விஜய் சரவணன் பெயரும் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகிறது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு மீண்டும் அமைச்சரவை பட்டியலில் இருப்பாரா, அவர் அமைச்சராக பொறுப்பேற்பாரா என்பது கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சரவணன் அமைச்சர் ஆகிறாரா அல்லது அமைச்சர் பட்டியலிலிருந்து விடுவிக்கப்படுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.